பிரச்சனைக்கு மாத்திரம் உள்ள உடையக்கூடாது. சில நேரங்களில் இது கூட நடந்துடும் நம்ம வாழ்க்கையில். தலைக்கு மேலே பிரச்சனை போகும்போது ஜெபத்தில் உட்காந்துட்டா மாலை மாலையே கண்ணீர் வந்துடும். சில பேருக்கு அதுக்கும் வராது, அதுக்குன்னு சில பேருக்கு வராது. அப்படி ஒரு வேலை அந்த அனுபவமே இல்லைப்பா, கண்ணெல்லாம் வறண்டு போயிருக்குது. இன்னைக்கு போய் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து அந்த பிரச்சனத்தை உணர்ந்து ஜெபிக்க தயவு செய்து அர்ப்பணிங்க. உண்மையாக சொல்கிறேங்க, கண்ணீரின் ஜெபம்தான் சரியான ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா நீங்கள் ஃபார்மாலிட்டிக்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உண்மையாக சொல்கிறேன், ஆண்டு செய்த நன்மையை நீ நினச்சா கூட உள்ள கண்ணீர் வந்துடணும். பாவியும் துரோகியுமா இருக்க என்னையே நேசிச்சாரு, அவ்வளோதான், உள்ள உடஞ்சிரும். அதான் உண்மையான தெய்வ பிரசன்னம். அந்த அனுபவத்துக்கு வர பழகுங்க. ஸோ பிரச்சனைக்கு மாத்திரம் உள்ள உடையக்கூடாதுங்க, இன்னொன்றுக்கு உள்ள உடையணுமா? எதுக்குன்னா நம்முடைய சுத்திகரிப்பிற்காக. தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது நமக்குள்ளகிற ஒரு தவறை கர்த்தர் சுட்டி காட்டுறாருன்னா உள்ள உடையணும். நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, நான் அவசரப்பட்டு பேசிட்டேன்ப்பா, நான் இந்த இடத்துல கொஞ்சம் அமைதலாக இருந்திருக்கணும், நான் இந்த இடத்துல என்னை பரிசுத்த காத்திருக்கணும், நான் இந்த இடத்துல நின்றுக்க கூடாது ஆண்டவரே, நான் துணிகரமாக செஞ்சுட்டேன்ப்பா, எனக்கு தப்புன்னு தெரிஞ்சு செஞ்சு என்னை தயவு செய்து மன்னியும். மனம் திரும்புதல் கூட உள்ள உடையணுங்க. உள்ள உடையாமல் மனம் திரும்புதல் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு மனுஷன் உள்ள உடையாம கண்ணீர் சிந்தாம என் பாவத்தை மன்னியும் கேட்கிறான்னா அது உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? உங்க தவறு சுட்டி காட்டும் பொழுது நீங்க தேவ சமூகத்தில் உண்மையா மனம் திரும்புறீங்க அப்படின்னா, உண்மையான சொல்றேன், மனம் திரும்புதல் அடையாளம் கண்ணீர். மனம் திரும்புதல் அடையாளம் கண்ணீர். மார்க் 9 அதிகாரம் வாசிக்கும் பொழுது ஒரு வாலிபனை இயேசுவை கொண்டு வருவாங்க ஜெபிக்க. இயேசு மலையில் இருப்பார், 3 சீசர்கள் மாதிரி கூட்டிகிட்டு போயிருக்கிறார். அதுக்குள்ளே மற்ற 9 சீசர்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க, போட்டு ஆட்டி அலசுவாங்க. அந்த அசுத்தம் என்ன விலகலை. இயேசு இறங்கி வராரு. அந்த என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னே அந்த வாலிபனுடைய தகப்பன்னு சொல்லுவார், என் பையன்தான் இவன், அசுதாவை பிடிச்சிருக்குது, உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வந்தேன், நீர் காணோம், உங்களுடைய சீசர்கள் ஜெபம் பண்ணாங்க, அசுதாவை என்ன செய்யலை, விலகலை, உமால முடியும்னா சுகமாக்கும் அப்படின்வார். உடனே இயேசு சொல்லுவார், நீ விசுவாசி கொடுமானால் எல்லாமே உனக்கு ஆகும். அப்போ அந்த தகப்பன் என்ன சொல்லுவாராம், அந்த மார்க் 9 அதிகாரத்தில் இந்த வார்த்தை வாசிங்களேன். மார்க் 9 உடனே பிள்ளையின் தகப்பன் 24 வசனம், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். எங்க எதற்காக மனம் திரும்புறாருங்க? அவிசுவாசமா பேசிட்டாரு. விசுவாசம் விபச்சாரம் பண்ணல, அவர் வேசித்தனம் பண்ணல, தகாத வார்த்தையை பேசி யாரையும் காயப்படுத்தல, கொலவெறியோடு நடக்கல, பண ஆசையினால யாரையும் வஞ்சிக்கல, யாருக்கும் துரோகம் பண்ணல. உம்மால ஆகுமானா செய்யுங்க. கொஞ்சம் லைட்டா ஒரு அவிசுவாசம் இருந்துச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசம் உனக்கு எல்லாம் கூடும். இப்ப அவிசுவாசங்கிற தப்ப உணர்ந்துட்டான். அந்த அவிசுவாசத்தை மன்னியும் சொல்லி எப்படி ஜெபம் பண்ணாரா? எப்படி ஜெபம் பண்ணாரா? எங்க நம்ம 1008 தப்பு பண்ணிட்டோம். வாயின் வார்த்தையில 4 பேரை கிழிச்சு பீறி போட்டுட்டோம், கெட்ட வார்த்தையில பேசிட்டோம், இச்சையில விழுந்திருக்கிறோம், இந்த கண்ணு தடுமாறி தடுமாறி பல தவறுகளை செய்துட்டோம், அருவருப்பான பழக்கங்கள் செய்துட்டோம். ஜெபத்தில் உட்காந்து உணர்றோம். எப்படி ஜெபம் பண்றோம்? ஆமாண்டவரே தப்புன்ட்டப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. இந்த ஜெபம் எதனால தெரியுங்களா? எங்க அடி விழுந்துருமோன்னு வந்த பயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனம் திரும்புதல் 2 விதம் இருக்குது. எது உண்மையான மனம் திரும்புதல், எது கள்ளத்தனமான மனம் திரும்புதல். எனக்கு அடி விழுந்துருமோன்னு சொல்லி மனம் திரும்புதல் கண்ணீர் இருக்காது. கர்த்தரை வேதனைப்படுத்திட்டேன், இனி நான் ஆண்டவரை வேதனைப்படுத்திடக்கூடாது, நான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னு ஒரு உணர்வு வந்துச்சுன்னா அந்த இருதயம் உடையும், கண்ணீர் சிந்தும். ஆண்டவர்கிட்ட கெஞ்சி மன்றாட, ஆண்டவரே உங்களை நான் துக்கப்படுத்திட்டேன்ப்பா, உங்களை நான் வேதனைப்படுத்திட்டேனே, என்னை தயவு செய்து மன்னியும். இந்த வாய் உம்மை துதிக்க வேண்டிய வாய், இந்த வாயில போய் இந்த வார்த்தையை பேசிட்டேன் ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் என்ன மன்னியும். உங்களுடைய வசனங்களை தியானிக்க வேண்டிய சிந்த இந்த அருவருப்பை சிந்திச்சுச்சே, உங்களுடைய வசனங்களை பார்க்க வேண்டிய என் கண்ணு இந்த அருவருப்பை பார்த்துச்சே, ஆண்டவர் உமக்காய் சாட்சியா வாழ வேண்டிய நான் இப்படி சாட்சிக்கடா நடந்துட்டேனே, என்னை மன்னியும். உண்மையான மனம் திரும்புதல் உள்ளம் உடையணும். ஒரு நாள் இயேசு கிறிஸ்தவர் பரிசேயன் வீட்டில் விருந்து கூப்பிட்டுருக்கிறாரு. பரிசேயன் விருந்து கூப்பிட்டுருக்கிறான் இயேசுவை. இயேசு சீசனம் போயிருக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும்போது லூக்கா 7 அதிகாரம் 35 38 வரை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஒரு பாவியான பெண் என்ன செய்ய அந்த வீட்டுக்குள்ள வரா. அந்த ஊர்லயே அவள் விபச்சாரி, எல்லாரும் தெரியும். அவளை பார்த்தோன்னா இந்த வீட்டு ஓனர் பரிசேயன் சொல்றான், இவ போய் என் வீட்டுக்கு வந்திருக்கிறாளா?
அந்த அளவுக்கு நம்ம ஃபெமிலியர். எதுல? பாவத்துல, விபச்சாரத்துல. அந்த அம்மனி உள்ள வந்து யார்ட்டையும் ஒன்றும் பேசல. இயேசு பார்த்தருன்னு என்ன செய்தாலாம்? வாசிங்க 35 இருந்து. ஆனாலும் 36 இருந்து பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இந்த அம்மனி வந்து பாவத்துல ஊறி போனவ. ஒரு காலத்துல சந்தோஷம் பாவம் செஞ்சா. எப்பொழுதும் புரிஞ்சுக்கோங்க, நமக்குள்ள கெட்ட சுபாவமாக இருக்கட்டும், பொல்லாத பாவமாக இருக்கட்டும், அருவருப்பான வாழ்க்கையாக இருக்கட்டும், ஆரம்பத்தில் நமக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. நம்ம தான் கிங் மாதிரி, டான் மாதிரி நமக்கு இருக்கும். நம்ம நினச்சதெல்லாம் சாதிச்சிட்டோம், நினச்சதெல்லாம் அனுபவிச்சிட்டோம், என்ன ஜாலி லைஃப். இது ஆரம்பம். இந்த பாவம் என்ன செய்யும்? போக 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 நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். ஒரு சின்ன கோபமாக இருந்தாலும் சரி, அல்லது தகாத வார்த்தையாக இருந்தாலும் சரி, இச்சையாக இருந்தாலும் சரி, பொய்யான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அருவருப்பான சிந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் நமக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. சில நேரங்களில் அது நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது போல இருக்கும். ஆனால் எப்பொழுதுமே பாவம் நம்ம மனம் திரும்பாத வரை நாளுக்கு நாள் அது கரையாம் போல கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு ஒரு ஸ்டேஜில் நம்ம சந்தோஷ சமாதானம் எல்லாத்தையும் பறிச்சிடும். இவன் லைஃப் அப்படி தான். ஆரம்பத்தில் பாவம் செய்யும் பொழுது காசுக்கு காசு, சந்தோஷத்துக்கு சந்தோஷம், உலகத்தில் எல்லாம் அனுபவிப்பது போல ஒரு மிதப்பு. ஆரம்பத்தில் சந்தோஷமாக தப்பு பண்ணான். ஆனால் காலப்போக்கில் காசு இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, விலையேற பெற்ற பரிமள தைலங்கள் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் உள்ள என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை. பாவத்தின் சம்பளம் அதுதான். இப்போ அவள் இருதயம் ஒரு நிம்மதி இயங்குது. இந்த நிம்மதி பாவத்திலிருந்து வெளியே வந்தாதாங்கிற மாதிரி. இவ பாவத்துட்டு வெளியே வரலான்னு நினைக்கும் போது பாவம் இவளை விடலை. பாவம் இவ தேடி போகும்போது ஆரம்பத்தில் இவளுக்கு பாவத்துக்கு பெரிய ஐக்கியம் இல்லை. ஆனால் இப்போ பாவத்துட்டு வெளியே வரலான்னா பாவம் இவ்வளோ முழுசாக ஆளுகை பண்ணியிருந்தது. இவளால் வெளியே வர முடியல. நேராக இயேசு இடத்துக்கு வந்தான். தன் பாவத்தை உணர்ந்தான், தன் அருவருப்பான வாழ்க்கை உணர்ந்தான். நான் மனம் திரும்புகிறேன், எனக்கு ஒரு புது வாழ்க்கை வேணும், நான் இனித பாவம் செய்யக்கூடாது, உண்மையாக மனம் திரும்பினா இயேசுவின் பாதத்தில் அழுது 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 தன் கண்ணீரெல்லாம் ஒரு பாதத்தில் ஊற்றி அவர் காலை நினச்சி தலைமயிரினால் தொடச்சி முத்தம் செய்தான். இயேசு சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இதுதாங்க உண்மையான மனம் திரும்புதல். நீ வேதத்தில் பாருங்க, எல்லா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். 51 சங்கீதத்தில் தாவீது கதறி கதறி ஜெபித்தான். என்னை சுத்த இறுதி தாங்கப்பா, என்னை சந்தோஷத்தை தாங்கப்பா, ஐயோ நான் உள்ள உடஞ்சிருந்த அக்கிரமங்கள் மிகுதியா செய்துட்டேன், என் கண்ணுக்குனே பாவமெல்லாம் நிற்குது. அழுது அழுது புலம்பினார். 32 சங்கீதத்தில் அழுது புலம்பினார். உள்ளம் உடைந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற ஜெபம். அல்லேலூயா.